أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிக மிக கிட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவதும் புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ஒவ்வொரு உரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை போல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை செய்வதாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. இந்த தருணத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகையை பேணுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகில் ஏராளமான மனிதர்களை படைத்திருக்கிறார். அப்படி இந்த ஒட்டுமொத்தமாக உலகில் அவன் படைத்திருக்கக்கூடிய மனிதர்களிலே நம்மை தேர்வு செய்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக அடிப்படை என்னவென்றால் இறை நம்பிக்கை, அதாவது ஈமான் கொள்ள வேண்டும். எவற்றையெல்லாம் நாம் ஈமான் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய தூதர்களை ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும், வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், நன்மை மற்றும் தீமை அல்லாஹ்வின் புறத்தில் தான் வருகிறது என்பதை ஈமான் கொள்ள வேண்டும், இன்னும் மறுமையை ஈமான் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இவை அத்துணை விஷயங்களிலும் நாம் ஈமான் கொண்டே ஆக வேண்டும். அதுதான் இறை நம்பிக்கை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதற்கு அடுத்ததாக இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்று சொன்னால் அது நாம் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த 5 தூண்களில் உள்ளது. அதாவது இஸ்லாம் 5 தூண்களின் கீழ் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. தூணியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ். இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களின் கீழ் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்பதை சாட்சி சொல்கிறோம். அதற்கு அடுத்ததாக இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு அடுத்ததாக வ ஈதாஇஸ் ஸகாத், ஜகாத்தை தர்மம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக வ ஹஜ்ஜில் பைத், கஅபாவை சென்று தவாப் செய்ய வேண்டும். அதற்கும் அடுத்ததாக வ ஸௌமி ரமலான், ரமலானுடைய காலங்களில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். இந்த 5 அடிப்படை அஸ்திவாரங்களால் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமாக நாம் இருக்கிறோமே என்று சொன்னால் இந்த 5 அடிப்படை அம்சங்களின் புறமும் நாம் செயல்பட்டார்கள். ஒரு கட்டிடத்திற்கு எப்படி அஸ்திவாரங்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறதோ அதுபோல்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதும் இந்த 5 அஸ்திவாரங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது.
ஒரு கட்டிடத்திற்கு ஒரு அஸ்திவாரம் பில்டிங்கு ஒரு ஆட்டமா இருந்துச்சுன்னா அது மிக உறுதியாக இல்லை என்று சொன்னால் அந்த கட்டிடம் இடிந்து விழுந்துவிடும். அதுபோல்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தூணானது தொழுகை. அந்த தொழுகை நம்மிடத்தில் சரியில்லை என்று சொன்னால் மற்ற எல்லா அமல்களும் சிதைந்துவிடும். முதலில் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தேர்வு செய்திருக்கிறானே, முதலில் மனிதர்களாக நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்கிற நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா தாரியாத் 56வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றே நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டார். அப்ப நாம் படைக்கப்பட்டதனுடைய பிரதானமான நோக்கம் என்னது? அல்லாஹ்வை வணங்குவது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக தான் இவ்வுலகில் நாம் படைக்கப்பட்டோம். வேறு எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது. மிக முக்கியமான பிரதானமான நோக்கம் இதுதான். அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். உள்ளட்சத்தோடு அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மிக பெருமதியான அந்தஸ்து எனக்கு சொல்ல போனா இந்த தொழுகை தான். ஏனென்றால் இந்த தொழுகை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோடு நெருங்கி அவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய, அவனோடு ரகசியம் பேசக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. இந்த தொழுகையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே கிட்டத்தட்ட 100 வசனங்களுக்கு மேலாக சுட்டி காட்டுகிறார். தொழுகையாளிகளுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும்? தொழுகை இல்லை என்றால் அவர்கள் காபிராகி விடுவார்கள். தொழுகையாளர்கள் வெற்றியாளர்கள். இன்னும் தொழுகை மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் தீமையான பாவகாரியமான விஷயங்களிலிருந்தும் நம்மை காக்கக்கூடியது என்று ஏராளமான இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையை குறித்து சொல்லுகின்றார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு? இந்த தொழுகையுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கிறோம்? நமக்கு நாமே சிந்தித்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு இருக்கு. மிக பொதுப்போக்காக இந்த தொழுகையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்ததின் மிக முக்கியமான நோக்கம் என்னது? அவனை வணங்குவதா? அந்த வணக்கம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? படைத்ததின் நோக்கம் நிறைவேறுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நோக்கம் நிறைவேறும் என்றால் நாம் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். உங்களிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த உலகில் மனிதனாக பிறக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் தொழ மாட்டார்? காஃபிர்கள் தொழ மாட்டார்கள். அடுத்ததா காஃபிர்கள் தொழ மாட்டார்கள். ஜனாசாவாக இருக்கக்கூடியவர்கள் தொழ மாட்டார்கள். அடுத்தது வேற யாராவது சொல்லுவாங்க பின்னாடி? மனநல பாதிக்கப்பட்டவர்கள் தொழ மாட்டார்கள். அடுத்ததா இன்னொரு வகையினர் இருக்கா? தொடவே தெரியாதவர்கள் தொழ மாட்டார்கள். இந்த 4 வகையில தொடவே மாட்டார்கள். யாரு? காஃபிர்கள் தொழ மாட்டார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தொழ மாட்டார்கள். ஜனாசாவாக இருக்கக்கூடியவர்கள் தொழ மாட்டார்கள். தொழுகையை தொடவே தெரியாதவர்கள் தொழ மாட்டார்கள். அப்ப நாம் ஒரு நேரம் தொழுகையை விட்டோம் என்று சொன்னால் தெரிந்து ஒரு நேர தொழுகையை நாம் விட்டோமே என்று சொன்னால் இந்த 4 வகையான நபர்களிடத்தில் நாம் ஏதாவது ஒரு நபரிடத்தில் இருக்கோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நேர தொழுகையை நாம் விட்டோம் என்று சொன்னால் நாம் காஃபிராக இருக்கிறோமா? இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த பொக்கிஷத்தை நம்முடைய கைகளில் வழங்கி இருக்கின்றார். அப்ப நாம காஃபிர் கிடையாது. தொழுகை விடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கா? இல்லை. அடுத்ததா மறுபடியும் தொழுகையை விட என்ன நினைக்கிறோம்? நாம பைத்தியக்காரர்களா இருக்கிறோமா? அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சரியான ஒரு மனநிலையை கொண்டவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அடுத்ததா ஜனாசாவாக இருக்கின்றோமா? அதுவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தருணத்தில் இந்த உயிரை நமக்கு வழங்கி இருக்கிறார். அடுத்ததாக தொழ தெரியாதவர்களாக நாம் இருக்கிறோமா? கிடையாது. சின்ன பிள்ளையிலிருந்தே தொழுகையினுடைய ஃபார்மட் எப்படி நமக்கு தெரியும். நம்முடைய அம்மா பாப்பா வீடுகள் இருக்கக்கூடிய பாப்பா எல்லாரும் தொழுது நாம பார்த்திருக்கோம். தொழுகையினுடைய முறை என்பது நமக்கு தெரியும். அப்போ ஒரு நாள்
என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 4 வகையான கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில நாம் இருப்போமா? இல்லை என்று சொன்னால் தொழுகை முக்கியமான கடமையிடம். அந்த தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தில் எந்த அனுமதியுமே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ், பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நேரம் குறிப்பிட்டு தொழுகை கடமையாக்கப்படுகிறது. நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்தாயும் தொழ வேண்டும். அமர்ந்தும் தொழ முடியவில்லையா படுத்தாவது தொழணும். படுத்தும் தொழ முடியவில்லையா கண்களால் செய்கை செய்தாவது தொழ வேண்டும். எப்படியும் அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். நம்முடைய வீடுகளில் இருந்தாலும் தொழுகையை நிறைவேற்றியாக வேண்டும். நாம் பயணத்தில் இருந்தாலும் தொழுகையை நிறைவேற்றியாக வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. ஆனால் 3 நபர்களை தவிர. அவர்கள் யார்? மாதவிடாய் பெண்கள், பிரசவ உதிரப்போக்கு உள்ளவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த 3 நபர்களை தவிர இஸ்லாத்தில் தொழுகையை விடுவதற்கு இந்த மார்க்கத்தில் யாருக்கும் எந்த அனுமதியுமே கிடையாது. அந்த அளவிற்கு தொழுகையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனெனில் நாம் படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இன்றைக்கு அதில் நாம எந்த அளவுக்கு பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு பக்தனுடைய தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகளை காலையில 6 மணிக்கு நேரத்தை நாம எந்திரிச்சு அவங்களுக்கு நாஸ்டா ரெடி பண்ணி, அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி, அவங்களை 8:30 மணி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு அவசரமா டைமிங் பண்ணி கரெக்டா அனுப்பி விட்டுறோம். அதுக்கடுத்ததா நம்முடைய கணவனை அதனுடைய நேரத்துல அவங்கள கடைக்கு அனுப்பி விட்டுறோம். அதன் பிறகு வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும் சரி, துணி துவைக்கிறதா இருக்கட்டும் சரி, அடுத்த சமையலாகட்டும் சரி, மாமியார் மாமனார் நம்முடைய உடன்பிறப்புகளை சொந்தக்காரங்களை பார்த்துக்கிறதாகட்டும் சரி, அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூல்ல விட்டு வருவாங்களா, அவங்க ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறோம், டீயை போட்டு வைக்கிறோம். வந்ததுக்கு அப்புறம் அவங்க மதரசா போயிட்டு வராங்க, டியூஷன் போயிட்டு வராங்க, நைட்டு நாஸ்டா ரெடி பண்ணணும், சாப்பிடணும், படுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமாங்க? சாப்பிடாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. 3 நேரமும் தானே கரெக்டா நமக்கு பசி எடுக்கும். 3 நேரமும் கரெக்டா சமைச்சு சாப்பிடும். அன்றைய நாளுக்கான தொழுகையை 5 நேரத்தை நாம் சரியாக தொழுதோமா என்றால் சிந்திச்சிருக்கோமா? ஒரு தொழுகையை விட்டால், ஒரு பக்த தொழுகையை விட்டால் இன்றைக்காவது நம்ம ஆழ்ந்து கவலைப்பட்டிருக்கோமா? ஒரு நேரம் தொழுகை மிஸ் ஆயிடுச்சு, நாம் தொழாம இருந்துட்டோமே, இந்த தொழுகையை விட்டு விட்டோமே என்று என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? நம்முடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் என்பது இந்த உலகத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்கிறது. படைக்கப்பட்டதின் நோக்கத்தையே நாம் இன்றைக்கு மறந்துவிடுகிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகிறார்? இந்த மனிதர்களையும் ஜின்களையும் என்னை படைப்பதற்காகவே தவிர நான் அவர்களை, என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் அவர்களை படைக்கவில்லை என்று சொல்லி. இன்னும் நமக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா போதும், ஒரு தலைவலி வந்துட்டா போதும், உடனே தொழுகையை விடக்கூடியவர்களா இருக்கும். ஒரு மழை காலத்துல குளிர் சமயத்துல ஒழு செய்ய முடியல, உடனே தொழுகையை விடக்கூடியவர்களா இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா நிசாவின் 103வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார், இந்த ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிலைநிறுத்துவது என்பது முஃமின்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு தொழுகையே நாம் சரிவர அந்த பக்தையே தொழ முடியாதப்ப குறிப்பிட்ட நேரங்களில் எப்படி நாம நிறைவேற்ற முடியும்? என்றைக்காவது தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம ரெடியா இருப்போமா? தொகர் நேரம் வந்துருச்சு, அசர் வாங்க சொல்லிட்டாங்க, உடனே நாம தொழுகைக்கு ரெடியாகும், இன்றைக்காவது நாம் ரெடியா இருப்போமா? சில நபர்கள் அதற்காக ரெடியாகவும் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கான கூலியை நிச்சயமாக மறுமையில் கொடுப்பார். ஆனால் இந்த தொழுகையுடைய நேரத்தில் மிக பொழுதுபோக்காக தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் சாயந்தரம் நம்ம தூக்கத்துக்கும் சேர்த்து போடுங்க, ஒரு 8 மணி நேரம் தூக்கத்திலே கழிச்சிடும். பேலன்ஸ் 16 மணி நேரம் இருக்கு. 16 மணி நேரத்துல ஒரு பக்த தொழுகைக்கு, பல்ல தொழுகைக்கு 5 நிமிடங்கள் போதுமா? அப்போ ஒரு நாளைக்கு அப்ப 5 நேர தொழுகைக்கு 25 நிமிடங்கள் மட்டும்தான். 16 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. அதுல 25 நிமிடங்கள் மட்டும் அல்லாஹ்வுக்காக நம்மால் ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்னவாகும்?
இன்னைக்கு நமக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா ஒரு டாக்டரை போய் நாம கன்சல்ட் பண்ணுவோம். அப்படிதானே இல்லையா? எதுக்கு டாக்டரை போய் நாம பார்க்கணும்? நம்முடைய நோய் குணமாகும். அதுக்காக அந்த டாக்டரை போய் பார்க்கணும். பெரும்பான்மையான டாக்டர்களை நம்ம பார்க்கறதா இருந்தா அதுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டு தான் போவோம். இந்த டைமிங்ல தான் அவங்க வருவாங்க. அந்த டைமிங்க்கு 1 மணி நேரம் முன்னாடியே நம்ம அங்க போய் இருக்காங்க. காவல் இருந்து அந்த டாக்டரை நம்ம பார்த்துட்டு வரணும். எதுக்காக பார்த்துட்டு வரணும்? நம்முடைய நோய் குணமாகும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு வருமா? ஒரு மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்காவது நம்ம போய் உட்கார்ந்து. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவர். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய கஷ்டங்களை கவலைகளை எல்லாம் போக்கி நமக்கு அருள்களை தரக்கூடியவன். அந்த ரஹ்மானை நாம் சந்திப்பதற்கு எந்த அளவிற்கு பொறுப்போக்காக இருக்கின்றோம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் எதுங்க? அல்லாஹ்வுக்கு அமல்களிலே மிக பிடித்தமான அமல் தொழுகை. தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல். எவ்வளவோ அமல்கள் எல்லாம் இருக்கு. தான தர்மங்கள் இருக்கு, ஹஜ் இருக்கு, சதகா இருக்கு, உம்ரா இருக்கு, குர்ஆன் ஓதுதல் இருக்கு. எல்லா அமல்களிலும் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் எது என்று சொன்னால் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு அந்த தொழுகையில பொறுப்போக்கா இருக்கிறோம். ஒரு டாக்டரை பார்க்க போறதா இருந்தா எந்த அளவுக்கு முன்னாடி நேரத்துக்கு நம்ம ரெடி ஆகி போறோம். அப்ப நம்ம தொடர்ந்து என்று சொன்னா என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வோடு நாம ரகசியம் பேச போறோம். நம்முடைய கவலைகளை அவனிடத்தில் கொட்ட போகிறோம். நம்முடைய ஆசைகளை தேவைகளை அவனிடத்தில் கேட்க போகிறோம் என்கிற ஆனந்தத்தோடு நாம தொழுகைக்கு ரெடி ஆகிருக்கோம். அப்படிதானே இல்லையா? நம்ம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், தொழுகை சொர்க்கத்தினுடைய திறவுகோல். திறவுகோல்னா என்னது? சொர்க்கத்தினுடைய சாவி. சொர்க்கத்தினுடைய சாவி தொழுகை. இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல ஒரு 5 லட்சம் அல்லது ஒரு 10 லட்சம் அதுக்கு பெறமான ஒரு வீட்டுல பொருட்கள் எல்லாம் இருக்கு. நம்முடைய வீடுகளை குரல் போட்டுட்டே வந்துருவோமா? போட்டுட்டு வரமாட்டோம். இதுதானே இல்லையா? வீட்டை பத்திரமா பூட்டி சாவியை நாம எடுத்துட்டு வருவோம். பத்திரமா நாம வீட்டுக்கு மறுபடியும் பேசுறதா நம்முடைய வீடுகள்ல இருக்கணும். எந்த பொருட்களும் திருட்டு போயிடக்கூடாது. அந்த ஒரு வீட்டையே ஆசை ஆசையா பார்த்து பக்குவமா பார்த்து கட்டிய வீடு. அந்த வீட்டினுடைய சாவியை நாம எந்த அளவுக்கு பத்திரமா பாதுகாக்கிறோம். ஆனால் இந்த தொழுகை சொர்க்கத்தினுடைய சாவி. பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய நீரோடைகள் கொண்டது. தங்கத்தினாலும் வைரத்தினாலும் முத்துக்களானாலுமான வீடுகளை கொண்டது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த தொழுகையினுடைய சாவியை நாம் எந்த அளவுக்கு பத்திரமாக பாதுகாப்பது? அழிவே இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியது, நோயே இல்லாத ஆரோக்கியத்தை தரக்கூடியது, கவலைகளே இல்லாமல் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய வீடு, நிலையான வீடு. இவை அனைத்திற்கும் ஒட்டுமொத்தமாக நம் வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கம் சுவனம் செல்ல வேண்டும். அப்படிதான் இல்லையா? வாழ்க்கையினுடைய நோக்கமே நாம் மரணித்த பிறகு சுவனம் செல்ல வேண்டும். சுவனம் செல்வது மட்டும்தான் நம்முடைய நோக்கமா? அதையும் தாண்டி நம்மை படைத்த வல்ல ரஹ்மானை பார்க்க வேண்டும். அதுதானே நம்முடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். நம்முடைய இலக்கு அதுதானே. சுவனத்தை அடைய வேண்டும், அதில் வல்ல ரஹ்மானை பார்க்க வேண்டும் வேண்டும். அந்த சுவனத்தினுடைய சாவிதான் இந்த தொழுகை. அதை நம்மிடத்துல எப்படி பத்திரமா பாதுகாக்கக்கூடியவர்களா நாம இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. அது போல மறுமையினுடைய விசாரணையில் முதல் விசாரணை தொழுகைதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ், ஒரு மனிதன் நாளை மறுமையில் அந்த மஹ்ஷர் என்னும் மைதானத்தில் அல்லாஹ்வால் அவன் விசாரிக்கப்படுவான். விசாரிக்கப்படக்கூடிய கேள்விகளிலே முதலான கேள்வி தொழுகை. தொழுதியா? தொழுதாய் என்று சொன்னால் அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாம் மிக இலகுவாக இருக்கும். அந்த முதல் கேள்விக்கே அவனுக்கு பதில் தெரியவில்லை என்று சொன்னால் ஏழை கேள்விகளை செஞ்சு பாருங்க. வல்லாத தொழுகையே நம்மிடத்தில் குறைகள் இருக்கிறது என்று சொன்னால் ஏழை அமல்களை எல்லாம் நம்ம செஞ்சுருவோமா? இரவு தொழுகையாகட்டும் சரி, கஃபில் தொழுகையாகட்டும், சுன்னத்து தொழுகையாகட்டும், சும்மா தொழுகையாகட்டும், இன்னும் குர்ஆன் ஓதுதல், தர்மம் செய்தல், முதன்மையான நம் படைக்கப்பட்ட நோக்கமே ஃபர்லை நிறைவேற்றுவது. இந்த ஃபர்லை விட்டுவிட்டு இதிலே பொதுப்போக்காக இருக்கக்கூடிய நாம் மற்ற ஏழை அமல்களை எல்லாம் செய்திருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. மறுமையினுடைய முதல் விசாரணையே இந்த தொழுகையை குறித்துதான்.
தொழுகை. தொழுகைக்கு உபமையாகும். ஒரு நேரம், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழு செய்து கொண்டே அவன் தொழுகின்றானே, அதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இன்றைக்கு நாம பாவங்கள் எல்லாம் செய்யாமலே இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச பெரும்பான்மையான பெரிய பாவங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நாம செய்யாம இருப்போம். இருந்தாலும் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் சில பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதற்கு சில சமயங்களில் தௌபா செய்யவும் செய்வோம், சில சமயங்களில் இந்த பாவத்தை நாம் மறந்தே போயிடுவோம். அது பாவமாவே நமக்கு தெரியாது. இந்த பாவங்கள் ஒட்டுமொத்தமாக நாளை மறுமையிலே நமக்கு வந்து நின்றால் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு வக்த தொழுகையின் போதும் நாம் ஒழு செய்தோமே என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும். இன்னும் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மஹ்ஷர் என்னும் மைதானத்தில் உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய தருணம். சூரியன் 1 மைலுக்கு அப்பால் நின்று கொண்டிருக்கும். தரைகள் எல்லாம் செம்புதல் போல உருக்கப்பட்டிருக்கும். அப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் வேர்வையிலே குளித்துக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு கரண்டை கால்கள் வரை, சிலருக்கு முட்டக்கால்கள் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு நெஞ்சு வரை, சிலருக்கு தலை வரை. அந்த வேர்வையிலே மூழ்கி கொண்டு அவர்கள் இருக்கும் பொழுது தண்ணீர் தண்ணீர் என்று தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த தருணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தருணத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கௌசர் என்னும் நீர் தடாகத்தை தந்திருக்கிறார். அந்த நீர் தடாகத்தில் என்னுடைய உம்மத்துகளுக்கு நான் நீரை புகட்டுவேன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எப்படி எங்களை அடையாளம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய உம்மத்தினர் ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஒழு செய்தார்கள் அல்லவா, அவர்களுடைய ஒழு செய்தலின் காரணத்தினால் அவர்களுடைய உறுப்புகள் அனைத்தும் பளிச்சென்று வெண்மையாக மாறிவிடும். அதனை வைத்து நான் அடையாளம் கொண்டு கொள்வேன். அவர்கள் என்னுடைய உம்மத்தினர் என்று அவர்களை அழைத்து நான் கௌசர் என்னும் தண்ணீரை அவர்களுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தொழுகைக்காக நாம் செய்யக்கூடிய உரை எப்படி? நாளை ஒருமையில் நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் என்னும் மைதானத்தில் அந்த கௌசர் தடாகத்தில் நீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஒரு தடவை அந்த நீரை குடிச்சா போதும், அதுக்கப்புறம் நமக்கு தாகமே இருக்காது. அந்த அளவிற்கு அந்த நீர் இருக்கும். அப்ப சிந்திச்சு பாருங்க, தேனை விட இனிமையானதாகவும் பாலை விட வெண்மையானதாகவும் கஸ்தூரியை விட மிக மனமுடையதாகவும் இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த கௌசர் என்னும் தடாகத்தில் நாம் நீர் அருந்தணுமா வேண்டாமா? அதுக்காக ஒவ்வொரு வக்த தொழுகையின் போதும் நாம் ஒழு செய்யணுமா வேண்டாமா? இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேள்வி கேட்பார்கள். இப்படி சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், மா சலகக்கும் ஃபீ ஸகர், இந்த ஸகர் என்னும் நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று கேட்பார்கள். அதற்கு நரகவாசிகள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை. காலு லம் நகு மின் துதையில் மஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை. வகுன்னா நகுலு மினல் ஹாயிலின், வீணான காரியம் புரிந்தோர்களுடன் நாங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் என்று அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள். சிந்திச்சு பாருங்க, நாங்கள் கொடுமையாளிகளாக இல்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராக இல்லை, அதனால் நாங்கள் இந்நிலையை அடைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே ஒரு மனிதனுடைய தலையில் மிகப்பெரிய ஒரு கல் தூக்கி போடப்படுகிறது. அந்த தருணத்தில் அவனுடைய தலை அப்படியே நசுக்கப்படுகிறது. அந்த கல் உருண்டோடுகிறது. மீண்டும் அந்த கல்லை கொண்டு வந்து அந்த மனிதனுடைய தலையில் போடுவதற்கு அந்த மனிதனுடைய தலை மீண்டும் சரி செய்யப்படுகிறது. மீண்டும் அந்த கல் அவனுடைய தலையில் போடப்படுகிறது. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இவன் என்ன பாவம் செய்தான், இந்த பாவி என்ன குற்றம் செய்தான், ஏன் இந்த வேதனையை தொடர்ந்து அவன் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கியவன். கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கியவன். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா அவன் சமாளிச்சு இருந்துடலாம், அதுக்காக இல்லையா? வீடு இல்லைன்னா கூட அவன் சமாளிச்சு இருந்துடலாம். தூக்கம் இல்லாம அவனால சமாளிச்சு தூங்கி. ஆனால் நாம் தெரியாமல் மறந்து தூங்கிவிட்டோம் என்றால் குற்றமில்லை. தெரிந்தே அந்த தொழுகையை விட்டுவிட்டு
பெரும்பாலும் நாம் ஃபஜர் தொழுகையை விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். தூக்கத்தின் காரணத்தினால் தூக்கத்தை ஒரு பொறுப்போக்காக, தூக்கத்தை ஒரு சாக்காக சொல்லிட்டு நாம தொழுகையை விட்டுவிடுவோம். கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கியவனுக்கு அந்த வேதனை மறுமை நாள் வரை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவனுடைய நரகத்தில் அவன் சென்றடையும் வரை அவனுக்கு தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த மனிதன் நரகத்துல கொடுக்கப்படுற வேதனை கிடையாது. நரகத்துல போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தனி வேதனை, அவனுடைய மன்னரையில் கொடுக்கப்படக்கூடிய வேதனை அது. தொடர்ந்து அந்த வேதனை அவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சிந்திச்சு பாருங்க, தொழுகையை விடுவது எந்த அளவுக்கு மிக பாரதூரமான ஒரு செயல். நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையாளிகளுக்கு நற்செய்தியை கொடுக்கிறார். உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டு பேச வேண்டுமே, அல்லாஹ்விடத்தில் ஆர்வமாக நாளை மறுமையில் நாம் சுவனம் அடைய செல்ல வேண்டுமே, நாம் வெற்றியாளர்களாக வேண்டுமே என்று தொழுகையை பேணியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா முஃமினிலே சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்களுடைய தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தான் சுவனத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதிலும் உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் அந்த சுவனத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் தொழுகை எந்த அளவுக்கு நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும், சுவனத்தை பெற்றுத்தரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையை எந்த நிலையிலும் விட்டு விடாமல் இந்த தொழுகை என்னும் அமலை பேணக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார், உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். இந்த தொழுகையை நாம் மட்டும் பேணி சுவனம் சென்று விடாமல் நம்மை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களையும் சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக நாமும் இருக்க வேண்டும். தொழுகையை நம்முடைய உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் இறுதி வரைக்கும் தொழுகையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலும் தொழுகையை கடைபிடிங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்றுதான் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கைகளுக்கு உரித்தானவர்களாக நாளை மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய நன் மக்களாக தொழுகையை பேணக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கியார் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.